வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி அவங்களுடைய மன திடத்தை பொறுத்து வரும். இந்த படம் அந்த மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வாழ்க்கையில் வரவே வராது. நேர்மையாக இருந்தால் உனக்கு எவ்வளவு பெருமை கிடைக்கும் அப்படின்றத இந்த டைரக்டர் அழுத்தமாக சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் கதை தான் ஒரு உருக்கிய ஒரு படமாக இருக்குது. அதாவது பணம் வந்து பத்தும் செய்யும் சொல்லுவாங்க. ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில சீனில் வந்து நண்பர்களே வந்து இந்த பணத்துக்காக வந்து சில அவங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் வரும். அதே வேளையில் வந்து ஒரு கெட்டவரையும் பணம் நல்லவர் தான் ஆக்குது. படம் பார்க்குறோம். நான் டெய்லி எனக்கு இதுதான் வேலை, படம் பார்க்குறது தான் வேலை. ஏன்னா நான் ஒரு டைரக்டரு. அது இல்லாமல் ஒட்டடை கம்பத்தில் என்ற பாடல் எழுதின ஒரு பாடல் ஆசிரியர். நான் இந்த படம் பார்த்துட்டு உண்மையாகவே ரொம்ப மனசுக்குள்ள ஒரு 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 கனமாயிடுச்சு. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அந்த டைரக்டருக்கும் கேமராமேன் வினோத் ரத்னசாமி சாருக்கும் அதை தயாரித்த இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். என் பேர் அபிராம் கண்ணன். நான் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், கோடைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். பம்பர் படம் பார்த்தேன். அதாவது இது வந்து படம்னு சொல்கிறது மேலே, அதுக்கு மேலே இது வந்து சொல்லலாம். அதாவது ஒரு உணர்வுபூர்வமான, நமக்கு பக்கத்தில், அதாவது நம்மளை ஆசைப்பட வைக்கிற ஒரு படம் இது. அப்படி தான் வந்து இது சொல்ல முடியும். இந்த டைரக்டரை வந்து இப்படி யோசித்ததுக்காக அவரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். நாம் இதை மிஸ் பண்ணக்கூடாத படம்னு எதையோ சொல்லுவோம். ஆனால் அப்படி கிடையாது. இதுதான் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். அதாவது படம் இல்லை, பாடம்னு சொல்லும்போது இது வந்து ரொம்ப இது பார்க்கக்கூடாத படம்ன்ற மாதிரி ஆகிடும். ஆனால் உண்மையிலேயே நமக்கான வாழ்க்கை பாடம் கற்றுக் கொடுக்குது. இது கற்றுக் கொடுக்குதுன்னா, அதாவது எல்லாருமே நேர்மையாக இருப்பாங்க. ஒரு சந்தர்ப்பம் வரும், தப்பு பண்ணலாம் அப்படின்றக்குள்ள, ஆமாம் நேர்மையாக இருந்து என்ன பண்ணோம், சரி இது இப்போ பண்ணுவோம், இதனால் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இது வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, இப்படி அவங்களுடைய மன திடத்தை பொறுத்து வரும். இந்த படம் அந்த மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வாழ்க்கையில் வரவே வராது. நேர்மையாக இருந்தால் உனக்கு எவ்வளவு பெருமை கிடைக்கும் அப்படின்றத இந்த டைரக்டர் அழுத்தமாக சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் கதை தான் ஹீரோ, நேர்மை தான் ஹீரோ. அப்படி பார்த்தா அந்த நேர்மையான கேரக்டரில் நடித்த ஹரிஷ் பெரடி அவர் தான் ஹீரோ. அதை கன்வே பண்ணுற கேரக்டர் தான் வெற்றி. அவரும் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. ஒரு அதாவது இது நான் சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். நீங்கள் பார்த்தா தான், சொல்லிலாம் இது புரியாது. பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு, இந்த லவ்வுக்கு சொல்லுவாங்கள்ல கெமிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஒரு உணர்வை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும் இந்த படம். நேர்மையாக வாழ்வதில் என்னென்ன ஒரு, அதை விட ஒரு பெரிய போதை எதுவுமே கிடையாது அப்படின்றத இந்த படம் வந்து அழுத்தந்திருத்தமாக சொல்லியிருக்கு. அந்த காலத்தில் நாம் கதைகளில் கேள்விப்பட்டிருப்போம், புராணங்களில் படிச்சிருப்போம். அந்த மாதிரி இது ஒரு அருமையான படம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி. பம்பர் படத்தை இப்போ தான் பார்த்துட்டு வெளியே வரோம். ஒரு சாதாரண படமாக இதை நம்ம கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. ஸோ பொதுவாக வந்து தமிழ் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வந்து ஆஹா ஊஹான்னு சொல்லி பெரிய அளவுக்கு வந்து ஒரு பஸ்ஸு வெடிக்கும், ட்ரெயினில் வந்து பெரிய ஒரு சாகசெல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரு அறம் சார்ந்த ஒரு படத்தை வந்து இதை மிக அருமையாக இயக்குனரும் ப்ரொடியூசர் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை மனசில் வந்து ரொம்ப ஒரு உருக்கிய ஒரு படமாக இருக்குது. அதாவது பணம் வந்து பத்தும் செய்யும் சொல்லுவாங்க.
ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில சீனில் வந்து நண்பர்களே வந்து இந்த பணத்துக்காக வந்து சில அவங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் வரும். அதே வேளையில் வந்து ஒரு கெட்டவரையும் பணம் நல்லவதான் ஆக்குது. சரிங்களா? அந்த பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லி அந்த ஹீரோ மாறுறது வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து மனசை உறுத்தியது. மேலும் அதில் பாயின்னு ஒரு கேரக்டர் வந்தார் இல்லையா? அந்த கேரக்டர் நம்ம வந்து ஒரு சிம்பிளாக சொன்னோம்னா, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு ஒரு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் பணத்துக்காக அவர் விலை போகாத இருந்தது வந்து மனதை ரொம்ப உருக்கியது. எல்லாரும் வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு படம் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி. பம்பர் படம் 2ஆம் முறையாக பார்த்தேன். எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் செல்வகுமார் அவர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் ஹீரோ வெற்றிக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் பார்த்ததில் வந்து எளிமையாக சொல்லணுன்னா, நடிகர் வடிவேலு சார் பாணியில் சொல்லணுன்னா, நாங்களாம் பிஞ்சு மனசியா தாங்க மாட்டோமையான்ற மாதிரி இருக்கும். இது என்ன வாழ்க்கையில் வந்து மதம், ஜாதி இதெல்லாம் பெருசு கிடையாது. அதில் இருக்க வந்து வெறி போதை பெருசு கிடையாது. நேர்மைன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த போதை வந்து எல்லாத்தையும் மிஞ்சின ஒரு போதையாக இருக்குன்றத இயக்குனர் பதிவு பண்ணியிருக்காரு. இது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. தமிழ் மலையாளம் கலந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்ட் மாடர்னிச கவிதை படித்த மாதிரி படம் முடிக்கிறப்ப இருந்துச்சு. இந்த படம் எப்போ பார்த்தாலும் எத்தனை பார்த்தாலும் என்னால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி தான் இருக்குது. இப்படி உணர்வுபூர்வமான ஒரு மகேந்திரன் சார் மாதிரி ஒரு உணர்வுபூர்வம் ஒரு படத்தை கொடுத்த இயக்குனருக்கு என் சகோதரர் செல்வகுமார் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் பாருங்கள், உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா, நம்ம நேர்மையாக இருந்தால் பணம் நம்ம காலில் வந்து விழுவுன்றதை சிறப்பாக காமிச்சிருக்காங்க. சூப்பர் மூவி, வந்து எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ. உண்மையாகவே இந்த படம் மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு சார். பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. டோட்டலாகவே சப்ஜெக்ட்லேருந்து கேமராவிலேருந்து எல்லாத்தையுமே நடிகர்கள் கூட நல்லா பண்ணியிருந்தாங்க சார். ரியாலிட்டிக்காக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது படம். நான் தொடர்ந்து படம் பார்க்குறோம். நான் டெய்லி எனக்கு இதுதான் வேலை, படம் பார்க்குறது தான் வேலை. ஏன்னா நான் ஒரு டைரக்டரு. அது இல்லாமல் ஒட்டடை கம்பத்தில் என்ற பாடல் எழுதின ஒரு பாடல் ஆசிரியர் நான். இந்த படம் பார்த்துட்டு உண்மையாகவே ரொம்ப மனசுக்குள்ளே ஒரு ஒரு கனமாயிடுச்சு எனக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அந்த டைரக்டருக்கும் கேமராமேன் வினோத் ரத்னசாமி சாருக்கும் அதை தயாரித்த தியாகராஜன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்க மேலே நிறைய படம் பண்ணணும். இதே மாதிரி சப்ஜெக்ட் பண்ணணும் சார். நல்லா சொல்லியிருக்காரு. அருமை நெருடல் இல்லாத ஒரு கதை. என்னென்னா அந்த கிளைமேக்ஸில் ஒரு சின்ன எனக்கும் ஒரு நெருடல் ஏற்பட்டுச்சு. என்னென்னா நண்பர்கள் வந்து இந்த பணத்துக்காக அவரை கொல்லலாம், அவரை காலி பண்ணலான்னு ஒரு முடிவில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பெல்லாம் உடைச்சி எறிகிற மாதிரி, நம்ம கிராமத்தில் ரொம்ப கேவலப்பட்டிருக்கோம், நம்மளை ரொம்ப கேவலப்படுத்தியிருக்காங்க, ஆனால் நம்ம 4 பேர் இந்த பணத்தை வச்சு நல்ல டெவலப் ஆகணும்டா அப்படின்னு சொல்லுவார். அந்த எதிரிகள் வந்து உடஞ்சிடுறாங்க இல்லைங்களா? ஆனால் கடைசியாக அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு எதிரியாக முளைக்கிறாரு. அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு தீர்வு சொல்லியிருக்கலாம், அதை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டாங்க. அதை சொல்லியிருக்கலாம். இந்த கத்தி வச்சுக்கிட்டு ஒருத்தர் அவனை எப்பவும் கொலை பண்ணணுன்னு கூடவே நண்பராக இருக்கார், கொலை பண்ணோன்னு அவர் மூலியமா அதை சொல்ல வச்சு அவருக்கும் ஒரு பங்கு கொடுக்கலான்ற மாதிரி ஒரு சொல்லி தான் அந்த எதிரி கூட முளைச்சிருக்க மாட்டார் அந்த கதையில். அப்படி ஒரு தீர்வு சொல்லியிருக்கலாம். நல்லா இருக்கு, அருமையான சப்ஜெக்ட். அவர் மேலும் மேலும் படம் பண்ணணும். வாழ்த்துக்கள். என் பெயர் அரசு ஃப்ரம் டாண்டிஸ். நீங்கள் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் உட்பட அனைத்திலும் சிறப்பாக அதனுடைய நேர்மையாக பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. ஒரு ஃபேமிலியாக உட்காந்து படம் பார்க்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாரையும் ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்குது. நம்ம பிளட் குரூப்பில் ஏபி பாசிட்டிவ் ப்ளஸ் பி பாசிட்டிவ் டொனேஷன் இப்படிலாம் இருக்கும்போது இது நேர்மை. அதே மாதிரி இந்த நேர்மையை வந்து ஒரு கதை மையமாக வச்சு ஒரு கண்டென்ட் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அந்த நேர்மையை வந்து ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் எப்படி இப்படிலாம் மெலோடியாக அழகாக எடுத்து சொல்லி எங்கெங்கே சாங்கு, எங்கெங்கே ஸ்க்ரீன் ப்ளே, எங்கெங்கே ஃபீலிங்கு, ஒவ்வொரு ஃபேமிலியினுடைய வலிகள் அத்தனையும் சிறப்பாக தோய்வு இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக உட்காந்து தியேட்டரில் பார்க்க வேண்டிய சிறந்த படம். நீங்கள் இந்த படத்தை வந்து
கண்டிப்பாக தேட்டரில் படம் பாருங்கள். அந்த டீமுக்கு, இயக்குனருக்கு, அந்த டீமில் நடித்தவங்க, மியூசிக் அமைச்சவங்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் பெஸ்ட் விஷஸ். வணக்கம், என் பெயர் வசந்தராஜன். திரைப்படத்துறையில் இணை இயக்குனராக இருக்கேன். இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப பார்க்கறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கல. பட் இன்றைக்கி தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் மூலமாக பிரசாத் லேப் திரையரங்கில் இன்றைக்கி படம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. உண்மையை சொல்ல மிக அற்புதமான படம். ஒவ்வொரு சீனும் மிக நேர்த்தியாக பண்ணியிருக்கார் இயக்குனர். ஒவ்வொரு காட்சியும் ரொம்ப ரசித்து ரொம்ப மெச்சூர்டாக பண்ணியிருக்கார் ஒவ்வொரு. அது செகண்ட் ஹாஃபில் அந்த பாய் கேரக்டர் படுற பாடு அப்படியே ஒவ்வொரு சீன்லையும் அப்படி மனசை நெகிழ வைக்குது. வறுமையில் நேர்மை அப்படின்னு சொன்னால் இந்த படம் தான். பணக்காரன் கோடீஸ்வரன் நேர்மையாக இருக்கான்ங்கிறது இயல்பு. தேவை இருக்கிற ஒருத்தர் அது வேண்டான்னு சொல்லி இன்னொருத்தர் கொடுக்குறான் பார் கை நீட்டி, அதுதான் உண்மையான நேர்மை. கேரளாவுக்குள்ளே இழுத்துட்டு போய் தமிழையும் கேரளா ரெண்டு பிரதேசத்தையும் நம்ம வாழ வச்சு கிளைமேக்ஸில் அப்படியே கண் கலங்க வச்சுட்டார். மிக அற்புதமான படம். இந்த படம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லார் மக்களும் பார்க்கணும். எல்லோரும் கற்றுக்க வேண்டிய, தெரிஞ்சிக்க வேண்டிய நல்ல விஷயம் இருக்குது. தயவுசெய்து இந்த படத்தை திரையரங்கில் போய் இது வரைக்கும் பார்க்கலைன்னா தயவுசெய்து பாருங்கள். பார்க்க வேண்டிய படம். நன்றி. தம்பி வணக்கம், என் பேர் ராஜேந்திரகுமார். இந்த பம்பர் படம் ஃபெஸ்டிவலில் போட்டாங்க. இந்த படத்தை எனக்கு பார்த்த உடனே பயங்கரமான இம்ப்ரெஸ் ஆச்சு. ஸோ அதனால் நானும் டைரக்டர்ஸ் யூனியனில் மெம்பராக இருக்கேன். இது இந்த யூனியனுக்கு இந்த படத்தை போடணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு தோணுச்சு. அது ப்ரொடியூசர்கிட்ட கேட்ட உடனே ஓகேன்ட்டார். இந்த படத்தை பார்த்த உடனே இயக்குனர் சங்கத்துக்கு, உதவி இயக்குனருக்கு ஒரு பாடமாக இருக்கும், ஒரு நல்ல மெசேஜ் அப்படிங்கிறதுக்காக உடனே இம்மிடியட்டாக ப்ரொடியூசர்கிட்ட பேசி ஓகே பண்ணேன். உடனே ஓகேன்ட்டார். அவர் பணத்தை பார்க்கல, என்னுடைய குணத்தை பார்த்தாரு. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறது தயார் அப்படின்னாரு. இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு நானே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் ரீரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு அனைத்து இதுவுமே நானே உதவி பண்ணி எல்லாத்தையும் சேல் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லதாக நடக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் ஜெமினிகாந்த். பம்பர் படம் பார்த்தேன். அருமையான படம், ஒரு நேர்மைக்கு எடுத்துக்காட்டான படம். டைரக்டர் செல்வகுமார் அழகாக பண்ணியிருக்காரு. தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய டிக்கெட்டுக்கு அருமையான படம். ஏன்னா ஒரு விதவை அந்த பையனை எப்படி வளர்க்குறாங்க, அந்த பையன் எப்படி பயணிக்கிறாரு, பயணித்த பிறகு அவருக்கு அந்த லாட்ரி மூலயமா வந்த அனுபவங்கள், நிறைவுகள், கெடுதல்கள், இதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தாரு, அந்த பணத்தை அந்த இஸ்லாமிய சமுதாய நண்பரோடு பயணித்து அருமையாக எடுத்து சொல்லியிருக்காரு. நீங்கள் தாராளமாக இந்த படத்தை டிக்கெட் போட்டு பார்த்தீங்கன்னா மனநிறைவு, குணநிறைவு, திருப்தியாக இருக்கும். தேங்க்யூ, வணக்கம். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.